இங்க ஒருத்தன் நியூக்ளியர் வேஸ்ட் நிறைய மிக்ஸ் ஆகி இருக்கிற ஒரு தண்ணிக்குள்ள கொண்டு தெரியாம கையை விட்டுறான். அப்படி விட்டு அடுத்த செகண்டே அவன் பயங்கரமா அலற ஆரம்பிக்கிறான். உடனே அவனோட டீம்மேட்ஸ் அவன் இழுத்து காப்பாத்துறாங்க. அவங்க ஷாக் ஆகி என்னாச்சுன்னு கேட்கும்போது அவன் சாதாரண ஒரு குச்சியை கையில வச்சு பிராங்க் பண்ணி சிரிக்கிறான். ஃபர்ஸ்ட் எல்லாரும் பயந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் பிராங்க் பண்றான்னு வர்றாங்க. அடுத்ததான் அவங்க அங்க இருந்து கிளம்ப போன டைம்ல சடனா அவன் அங்க இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறான். இதுவும் சும்மா பிராங்க் தான் பண்றான்னு அவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா இந்த டைம் அவன் ரொம்ப சீரியஸா இருக்கான். அவனோட கத்திய வச்சு அங்க இருந்த இலைகளை விளக்குறான். பார்த்தா அங்க விசித்திரமா ஒரு மீன் இருக்கும். அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஒருத்தன் அவனோட கையை வச்சு அந்த மீனை தொட்டு பார்க்கறான். பார்த்தா அது இன்னும் உயிரோட இருந்து அவனை கடிக்க வருது. சடனா எல்லாரும் பயத்துல அலறுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பி அவங்களோட கார்ல இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அந்த மீனையும் அப்படியே தண்ணியில விட்டுப்பாங்க. ஆக்சுவலா அவங்க எல்லாரும் சாகசம் பண்றதுக்காக அணுக்கதிர்வீச்சு பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு அத்துமீறி வந்திருப்பாங்க. அதுல யூரிங்கிற ஒருத்தன் சேஃப்டிக்காக நியூக்ளியர் ரேடியேஷனை செக் பண்ற ஒரு மிஷினை கொண்டு வந்திருப்பான். சப்போஸ் அங்க ரேடியேஷன் லெவல் அதிகமாச்சுன்னா உடனே அவங்களை கூட்டிட்டு அந்த இடத்தை விட்டே கிளம்ப பிளான் பண்ணிருப்பான். அப்போ ரேடியேஷன் லெவல் எல்லாம் நார்மலா தான் இருக்கும். ஆனா உண்மையான ஆபத்து இனிமேதான் வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க ஒரு பில்டிங் கிட்ட போகும்போது அங்க ஒரு நாயோட சடலம் இருக்கிறத பாக்குறாங்க. ஆனா அதை யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ யூரி அந்த டோரை கிக் பண்ணி உடைச்சு அவங்க எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போறான். அவங்க அங்க இருந்த ஒரு படிக்கட்டுல ஏறி மேல போறாங்க. அவங்க எல்லாரும் அந்த பில்டிங்கை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது யூரி அங்க ரீசெண்டா அணைச்சு போட்டிருக்கிற ஒரு சாம்பல் கூட்டத்தை பாக்குறான். மத்தவங்க கிட்ட அதை சொன்னா பயப்படுவாங்கன்னு அதை சொல்லாமலே விட்டுறான். உடனே அவங்க எல்லாரும் காருக்கு போகலாம், இல்லன்னா போறதுக்குள்ள இருட்டிரும்னு சொல்றான். அப்போ யூரி திடீர்னு அந்த ஒரு சத்தத்தை கேட்டு அவங்க எல்லாரையும் ஸ்டாப் பண்ணி அந்த சத்தம் அந்த திசையை நோக்கி மெல்ல போறான். அவங்க அடுத்ததா இருந்த ரூமுக்குள்ள போகும்போது சடனா ஒரு பிரவுன் கலர் கரடி அவங்கள நோக்கி வேகமா ஓடி வருது. ஆனா அது அவங்க யாரையும் அட்டாக் பண்ணல. அந்த கரடி எதையோ பார்த்து பயந்து ஓடுன மாதிரி இருக்குது. உடனே எல்லாரும் பயத்துல அலறி அடிச்சுட்டு அந்த பில்டிங்ல இருந்து வெளியே ஓடிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பில்டிங்ல நடந்த விஷயத்தால எல்லாரும் ஷாக் ஆகி வேகமா அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. யூரி 5 வருஷமா அங்க டூர் கைடா இருக்கிறதாவும் அந்த மாதிரி உருவம் மாறின கரடிய எப்பவும் பார்த்ததே இல்லைன்னு சொல்றான். அதுக்கப்புறமா அவங்க எல்லாரையும் கார்ல ஏற சொல்றான். சரி கிளம்பலாம்னு காரை ஸ்டார்ட் பண்ணும்போது காரும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஒருவேளை வண்டியில ஃபியூயல் காலியாகி இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா செக் பண்ணனப்ப ஃபியூயல் கரெக்டா தான் இருந்திருக்கும். அவன் வண்டியோட முன்பக்க மூடிய ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒயர் கட் ஆகி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். இத ஏதோ ஒரு அனிமல் தான் கட் பண்ணி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. யூரி உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம ஹெல்ப்காக கால் பண்ணி பார்க்கறான். ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அப்படியே நைட் ஆகியது. அவங்களோட பதட்டமும் போக போக அதிகமாகிக்கிட்டே போகுது. திடீர்னு அங்க வெளியே ஒரு சத்தம் கேக்குது. அவங்க பயந்து போய் விண்டோ வழியா எட்டி பார்க்கறாங்க. அது ஒரு குழந்தை அழுகுற சத்தம் மாதிரி இருக்குது. யூரி உடனே அவனோட கன்னை எடுத்துட்டு அது என்னன்னு பார்க்கறதுக்காக வண்டியில இருந்து இறங்கி போறான். இதோட அடுத்த பாட்டுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.